வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர். வணக்கம் சார். வணக்கம் பாலா. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு ஆர். ரைட் சார், நிறைய விஷயங்கள் பேசுவதற்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பது போல உங்கள் முகத்தில் ஏதோ ஒரு எனக்கு தெரிகிறது. ஆடியன்ஸும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. சொல்லுங்க சார். நார்மலா நம்ம பசங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கும்போது the sun rises in the east சொல்லுவாங்க, the சூர்யா rises in the west அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்புறம் 1 2 3 4 5 சூர்யா 7 8 9 அந்த மாதிரி கிளாஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி சிஎஸ்கேக்கே ஒரு பாடம் எடுத்த ஒரு டீச்சர் இந்த மாதிரி அடிச்சா நல்லா போலிங் போட்டு வேஸ்ட். வேற ஒரு விஷயம் இருந்தது மைண்ட்ல. 2 மெயின் bowlers நூர் அஹமட் அண்ட் பத்திரன், ஒரே சான்ஸ். இவங்க பவர் பிளேல உள்ளுக்குள்ள வந்தாதான் ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். இல்லாட்டா காட்டடி அடிக்க போறாங்க தெரியும். ரோஹித் சர்மா பிஸ்தாவா அடிக்கிற காலில் போட்டாலே. பட் நான் அதையும் ஐ டேக் பேக் மை வேர்ட், பிகாஸ் அந்த ரெண்டு பேர் பவர் பிளேல வந்திருந்தாலும் இன்னும் சீக்கிரம் முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு மேட்ச். ஏன்னா இன்னைக்கு அவங்க அந்த மாதிரி டாமினேட் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ், எஸ்பெஷலி ரோஹித் அண்ட் சூர்யா. நான் சொல்றது அவுட் கிளாஸ் இன் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ். ஒண்ணு பேச்சுக்கு இடமே இல்லை. சிஎஸ்கே ஃபர்தரா என்ன பண்ணலாம்னு பேசலாமே தவிர மும்பை இன்னைக்கு இருந்த ஃபார்ம் நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அது 4.2 ஓவர்ஸ் பேர் அடிக்கிறாங்க இந்த ஸ்கோர். அண்ட் நம்ம போலிங்ல என்னென்ன பண்ணிக்கலாம்னு நம்ம பேசுவோம். சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ரிக்கல்டன் இவங்க 3 பேர் இன்னைக்கு ஆடின ஆட்டத்தை பார்க்கும்போது இதுதான் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையாகவே தே ஆர் பேக் இன் த ஃபார்ம். இதுக்கு முன்னாடி விளையாடிய மேட்சஸ் இந்த சீசனுடைய ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கு நிஜமான ஒரு கம்பேக் அப்படின்னா அது மும்பை இந்தியன்ஸ் இந்த சீசனில் ஆடுறது தான் சார். அவங்களுடைய பேட்டிங் வேற லெவலில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பவுலிங்கில் அங்கங்கே சில குறைகள் இருந்தாலும் அதை அப்படியே அவங்க ஃபுல் பண்ணுறாங்க. அந்த அந்த வீக்னஸ் சரி பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் லுக்கிங் அஸ் வெரி ஃபார் பெட்டர் டீம் தென் ஹவு தே ஆர் லுக்கிங் அட் த பிகினிங் ஆஃப் த டோர்னமெண்ட். நம்ம தோனி 7, நம்ம 7 கிட்ட அவங்களும் ஏன் 5 டைம்ஸ் சாம்பியன் அப்படிங்கிறது 6லயே காமிச்சாங்க. விதவிதமான 6ல நம்ம ஃபீல்டர்லாம் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ல தான் வைக்கணும் போல இந்த மாதிரி அடிச்சா. அது ஒண்ணு. அண்ட் இப்போ நம்ம நம்ம ஆடும்போது ஃபர்ஸ்ட் பாராட்டிடுவோம். நம்ம ஆயுஷ் மாத்திரை உள்ள வந்தார்ல, ஒரு 6-7 ஆயுஷ் மாத்திரை தேவை. அந்த மாதிரி அதான் சொன்ன ரியலாவே தலைவலி மாத்திரை அவர் தான். அவர் அச்சா டீ இருக்கு பாத்தீங்களா, ஓப்பனிங் அச்சார்ல, அதுதான் சூரியகுமார் யாதவ் கிளாப் பண்ற அளவுக்கு ஒரு பேட்ஸ்மேன், ஒரு டாப் கிளாஸ் பேட்டரை பிடிச்சோம். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் தான் ப்ரூவ் பண்ணார். ஏய், இப்படிதான்டா ஆடணும், இதுதான்டா பேலஸ் அப்படின்னு வடிவேலு சொல்ல, அந்த மாதிரி இதுதான்டா இன்னர் சர்க்கிள், இதை தாண்டி ஏர்ல அடிக்கணும்டா, கிரவுண்ட்லயே அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரச்சின், நீங்க அழகா கிரவுண்ட்லயே அடிக்கீங்கல்ல, அது ரைட்டு. கிரவுண்டை தாண்டி வெளில அடிக்கணும். இன்னர் சர்க்கிளை ஃபர்ஸ்ட் தாண்டினா ஓவர் த டாப் அடிக்கணும். ஏர்ல ஏரியல் ஷாட்ஸ் தேவை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏரியல் ஷாட்ஸ் தேவைங்கிறது ஒரு ஃபாஸ்ட் போலர்ஸ் 2 பக்கம் போடும்போது சிஎஸ்கேக்கு ஃபர்ஸ்ட் கத்து கொடுத்தவர் இதுதானே, ஆயுஷ் மாத்திரை தான். ஜஸ்ட் பிரில்லியன்ட். இஸ் ஏபிள் டு ஹுக் புல், அப்படியே பிளாட் பேட்டரா டென்னிஸ் ஷாட் மேல அடிக்கிறாரு. அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆனாரு தவிர. பட் என்ன கூல்னா, ஃபர்ஸ்ட் பால் ஆல்மோஸ்ட் ஏமாந்துட்டு சாட்னர் ஒரு ரன் எடுக்கும்போது சாட்னர் கிட்டக்க போகும்போது ஜோகேஷ் இருக்காரு, ஆல்மோஸ்ட் அவுட் இல்ல நான் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி என்னுடைய பர்செப்ஷன்ல ஹி வில் பி சென்னை சூப்பர் கிங்ஸ் சூரியகுமார் யாதவ் இன் ஃபியூச்சர். ஜஸ்ட் வாட்ச். சார், அவருடைய பேட்டிங் ஸ்டைல்லாம் பார்த்தா அதாவது ஒரு 240 பிக்சல்ஸ் 360 பிக்சல்ஸ் ரொம்ப லோ குவாலிட்டி வீடியோ நீங்கள் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரா ரோஹித் சர்மாவா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அவருடைய ஒரு ஷாட், அந்த பிக்கப் ஷாட் ஒன்று, அந்த 6 ஒன்று அடிச்சார், ஃபர்ஸ்ட் 6, அது அப்படியே ரோஹித் சர்மா சார். அது ரோஹித் சர்மாவுடைய அந்த பாடி லாங்குவேஜ் மூவ்மெண்ட் அதில் இருந்துச்சு. ஸோ ஹீ இஸ் a வெரி குட் பாசிட்டிவ். நீங்கள் சொன்ன மாதிரி சிஎஸ்கேக்கு இன்னைக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ், அவங்க பண்ண அந்த டாக்டிக்கல் மூவ்ஸில் ஒரே ஒரு சரியான மூவ் அப்படின்னா இன்னைக்கு சிஎஸ்கேக்கு அது ஆயுஷ் மாத்திரைன்ற ஒருவர் தான். ஆயுஷ் மாத்திரையால முடியும்னுச்சு, ஏன் மீதி பேரால முடியல? அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? ஐபிஎல் அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? என்னென்ன பெரிய போலர்ஸ் அவருக்கு ஆடிருக்காரு? எதுவுமே கிடையாது. டீம்ல எடுக்கிறாங்க, டீமே கிரைசிஸ்ல இருக்கு பொசிஷன், பேட்டர்ஸ் யாருமே யூஸ் பண்ணல சரியா பவர் பிளே. நீ போறேன்னு அனுப்புறாங்க, எப்படி போய் ஆட்டு வர பாருங்க. போன மேட்ச் ரஷீத் காமிச்சார், இந்த மேட்ச் இவர் காமிச்சார். பட் ரஷீத்துக்கு ஒரே ஒரு அட்வைஸ் நான் பண்றேன், ஆஃப் சைட் பிளேயர் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும். போன மேட்ச் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? லெக் சைட்ல இஸ் வெரி ஸ்ட்ராங். ஆஃப்ல ஒரு ஸ்ட்ரோக்கே ஹாஃப் சான்ஸ் மாதிரி போச்சு பாயிண்ட்ல. ஸோ ஆஃப் சைட்ல பாடி பொசிஷன் டுவர்ட்ஸ் ஆஃப் ஆடுறது கொஞ்சம் வாண்டிங்கா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாம டோட்டலி ஸ்டாண்டர்ட். டெஸ்ட் மேட்ச்ல ஏமாறுற மாதிரி பிளைட்ல சாண்டர் வெளில வந்து குரோப்பி
ஸ்டம்ப்டு. ஸோ ஆஃப் சைட் பிளே அவர் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லைன்னா பிரச்சனை. பட் இவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கு. ஆயுஷ் இஸ் அப்சல்யூட்லி கான்ஃபிடென்ட் 360 டிகிரிஸ். டீம்ல ஒரு ஆயுஷ் மாத்திரை, மத்தவங்க எல்லாருமே நமக்கு பிபி மாத்திரை அப்படின்ற மாதிரி. இந்த டீமை வச்சுக்கிட்டு என்ன நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்குது சிஎஸ்கே. இல்ல, ஆயுஷ் மாத்திரை வந்து இஸ் கிவிங் அ பியூட்டிஃபுல் ஸ்டார்ட். வழக்கம் போல ரச்சின் ரவீந்திரா வந்தாலே லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியல, ஆன் த மிடில் ஸ்டம்ப் ஒரு பால டுவர்ட்ஸ் ஸ்லிப் போற மாதிரி போடுங்க. டெஸ்பரேட் ஆயிடுவார். அவர் இன்னும் அதை கவுண்டரே பண்ணல. அவரோட பேட்டிங் கோச் ஹர்சியோ யாரோ அவருக்கு இன்னும் அதை மாஸ்டர் பண்றதுக்கு சொல்லியே தரல. பெரனியல் வீக்னஸ் மாதிரி ஆடிட்டு ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணாரு ஸ்விங்கில். அதே மாதிரி அந்த அக்ராஸ் ஆடி மிட் ஆஃப் அவுட் இல்ல ஸ்லிப்ல அவுட், இன்னைக்கு காட் பெயின் அதே மாதிரி பால். ஸோ அது வந்து அவர் கவுண்டர் பண்ணணும். சரி, ஓகே. அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஆயுஷ் வந்து பிரமாதமா மாத்துறாரு. இதுதான் பவர் பிளேன்னு காமிக்கிறாருல. அப்போ அந்த எனக்கு என்னன்னா, ஏரியல் ஷாட்ஸ் ஏன் ஆடுறதுக்கு யோசிக்கிறாங்க? ஒருவேளை பிளைட்ல போற பைலட்ஸ் யாருக்கும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு பாக்குறாங்களா? இந்த பேர்ட் ஹிட் நடக்கும் பிளைட்ல, அந்த மாதிரி பைலட்ஸ் ஏதாவது ஸ்ட்ரைக்ல போயிட போறாங்க பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல. இவர் வந்து தான் காமிச்சார். பட் ஆயுஷ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி நம்ம பேக் டு அதே ஷெல்ல போய் அந்த 7th ஓவர் ஒரு 14th ஓவர் ஒன்று கன்றாவி கிரீட் ஒன்று ஆடணும் பாருங்க. ஐ மீன் துபே அண்ட் ஜடேஜா அவங்க தான் டாப் ஸ்கோரர்ஸ். அது அப்புறம் லேட்டர் ஸ்டேஜ்ல அவங்க முதல்ல ஒன்று ஆடினாங்க பாருங்க, ஒரு பேத்தட்டிக்கா ஒரு கிரிக்கெட். சிங்கிள் 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 ஃபுல் டாஸ் க்ளோஸ் பால் சிங்கிள்னு அங்க வந்துட்டாங்க. மும்பை உள்ள வந்துட்டாங்க மேட்சுக்குள்ள. ஸோ அந்த இடம் ரொம்ப ரொம்ப வாண்டிங். அந்த இடத்துல அவுட் ஆஃப் த வே இவர் அடிக்கலையா, இவருக்கும் அதே போலிங் தானே போடுறாங்க. லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் போட்டோம், ரைட் ஹேண்டர் போட்டோம், அடிக்கிறாருல. அந்த மாதிரி ட்ரையே பண்ணல. 2 லெப்ட் ஹேண்டர்ஸும் சாதாரணமா அடிக்கிறாங்க செட்டில். அங்க போச்சு கம்ப்ளீட்டா. இப்போ இந்த மாதிரி ஒரு ராட்சஸ் டீமுக்கு அகேன்ஸ்டா 160 170 வச்சு என்ன பண்ணுவீங்க? 200 பிளஸ்னாலே நெக் டு நெக் போகும். அந்த மாதிரியான ஒரு ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மிடில் ஓவர்ஸ்ல கோட்டை ஓட்டம் கேம், அவ்வளவுதான் சொல்ல முடியும், வேற எதுவுமே இல்லை. சார் டாக்டிக்கலான மூவ்ஸில் வந்து ஆயுஷ் மாத்திரையோட மூவ் ரொம்ப நல்ல மூவாக இருந்துச்சு அப்படின்றத நம்ம பேசணும். இன்னொன்று ஒரு 2 விஷயத்தை பற்றி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு திரும்பவும் ரவிச்சந்திரன் அஸ்வினை டீமுக்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்க இன் பிளேஸ் ஆஃப் அன்ஷுல் கம்போஜ். அன்ஷுல் கம்போஜ் உங்களுக்கு பவர் பிளேல போன மேட்ச்ல வந்து விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்த ஒரு பவுலரு. அவர் ஒருத்தரை வெளியே உட்கார வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் வான்கடையில் போடுவார், அவர் ஒரு ஸ்பின்னர்னு சொல்லி நீங்கள் சிஎஸ்கே கொண்டு வரீங்க. இன்னைக்கு இந்த ஸ்பின்னுக்கான பர்ச்சேஸு 2 இன்னிங்ஸ்லையும் ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரு இடத்துல ஒரு தேர்ட் ஸ்பின்னர், அதுவும் அஸ்வின் இந்த சீசன்ல பெருசா ஃபார்ம்ல இல்ல. அவர் அவசியமா இந்த இடத்துல. அண்ட் தட் டு அட் த காஸ்ட் ஆஃப் யாரு? உங்களுக்கு கடந்த 2 மேட்சா பவர் பிளேல நல்லா போட்டு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அன்ஷுல் கம்போஜை வெளியே உட்கார வச்சுட்டு இந்த டாக்டிக்கல் மூவ் பத்தி நீங்க சொல்லுங்க. இல்ல, நீங்க வந்து கரெக்டான பாயிண்ட் தான் சொல்றீங்க. பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இவ்வளவு பேர்லயே ஆக்சுவலா கொஞ்சம் நல்லா போட்டது அஸ்வின் தான். மீதி பேர்ல போட்டு வாங்கிட்டாங்க. ஜட்டும் அஸ்வின் 2 பேர் தான் ஓரளவு 100 கீழ்ச்சிட்டாங்க, 10 ரன் கீழ்ச்சிட்டாங்க. நம்மளோட சோகால் பெஸ்ட் போலத்தையும் அடிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது அஸ்வின் ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ரவுண்ட் விக்கெட்ஸ் போடுறத விட்டுட்டு ஓவர் விக்கெட்ஸ் போடலான்ற லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு. இதை நான் எப்பயும் சொன்னேன் உங்களுக்கு. அந்த ரவுண்ட் விக்கெட்ஸ் போடும்போது அவர் ஈஸியா ஸ்பாட் பண்றாங்க. லெஃப்ட் ஹேண்டருக்கு போடும்போது இது ஓவர் விக்கெட்ஸ் போட்டுட்டு ரைட் ஹேண்டர் ஆடும்போது கேரம் பால் போடலாம். பட் இந்த ஸ்வீப் வந்து சூரியகுமார் யாதவ் அடிக்கிறாருல, அந்த மாதிரி ஒரு பேட்டருக்கு நான் சொல்ற ஒரே ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியல, அதுலயும் நீங்க மாட்டுவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. பட் இவ்வளவு மெர்சிலஸா அடிக்கிற சிக்ஸஸ் போகாது. எப்போன்னா ஸ்ட்ரெயிட்டா பிளாட்டிஷ் யார்க்கர் ஆன் த லெக். அவர் என்ன பொசிஷன் நிக்கிறாரோ அங்க ஸ்ட்ரெயிட்டா கிரீஸ்ல யார்க்கர், விச் மீன்ஸ் அவர் டிக் பண்ணி ஆட வைக்கிற மாதிரி போட்டாலோ இல்ல எதுவுமே வேணாம். டீப் ஸ்வீப்பர் கவர், டீப் பாயிண்ட் வச்சுக்கின்னு வைட் அவுட் சைடு ஆஃப் ஷார்ட் பால் தான், பேக் ஃபுட் தான். அதை எனக்கு ஸ்வீப் பண்ண அடிக்கிட்டு அதை ஸ்வீப் வச்சா மிட் விக்கெட்ல கேட்ச் பண்ணு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஷார்ட் பால் அவுட் சைட் ஆஃப் வைட் அவுட் சைட் ஆஃப். அது வேற வழியே கிடையாது. அப்புறம் ஓவர் டர்ன் வந்து தெரியாதனமா இந்த ஐடியா நான் சொல்ற மாதிரி இந்து போல இருக்கு. ஓவர் டர்ன் பேரை வச்சுன்னு அவருடைய ஓவர் 1ல இருந்து ஓவர் 10 வரைக்கும் ஒரே ஓவர் போட்டுருக்கு ஒயிடா. அது அவர் முடிகிற மாதிரியே தெரியல எனக்கு. ஆனா நீங்க சூரியகுமார் யாதவ் இப்படி ஒரு ஃபுல் கிளிப்ல இருக்கும்போது அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் பேக் ஃபுட்டுக்கு போட்டாதான் ஒரே சான்ஸ். வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் நான் சொல்லுது. இந்த ப்ராசஸ் ஒவ்வொரு ஓவருக்கு 2-3 வைடு போகும். பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் வர்த் இட். பிகாஸ் ஏதாவது ஒரு பால் ராங் நாட்டிக்க போய் மூக்கு மேல போயிட்டு போகுது. அதுதான் ஒரே சான்ஸ். வேற நீங்க மிடில் ஸ்டம்ப்ல பெஸ்ட் ஸ்பின் டெலிவரி, லெக் ஸ்பின், கூகுளி, நீங்க என்ன மிடில் ஸ்டம்ப்ல போட்டாலும் கிளைம் ஆகிற சமயத்திலேயே ஆன் த ரைட் ஸ்பின்ன 6 அடிக்கிற ஒரு கெப்பாசிட்டி எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் யாதவ் ஒருத்தர் தான். வேற யாருக்கும் அவ்வளவு இல்லை. நான் அது கரெக்டா பிச்சை ஓவர் பிச்ல பிக் பண்றது,
ஃபுல் டாஸா பிக் பண்ணிலாம் சிக்ஸ் அடிக்கலாம். பால் ஸ்பின் ஆகி கிளைம் ஆயிட்டு இருக்கும்போது ஸ்பின்னரை வந்து மிட் விக்கெட் ஸ்கொயர் அடிக்கிற கெப்பாசிட்டி வந்து சூரியகுமார் யாதவ் தான். சார் இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு 2 கேள்வி. ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கேட்குறேன் அதையும் நான். இப்போ ரவிச்சந்திரன் அஸ்வின் இன்னைக்கு வந்துட்டு ஓகே அவர் தான் வந்து ஒரு 24 பால் போட்டு அதில் வெறும் 25 ரன் தான் கொடுத்தாரு. 6 எக்கானமியில் அவர் போட்டிருக்காரு ரைட். பட் இந்த மாதிரி ஒரு மேட்ச்சில் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி தான் அவசியம். இதை நீங்களே நிறைய தடவை பேசியிருந்திருக்கீங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு விக்கெட் டேக்கிங் ஆள் இல்லாதப்ப நீங்கள் மும்பையை வந்து எத்தனை ஓவருக்கு கண்டெயின் பண்ண முடியும்? 1 ஓவர் 2 ஓவர் 6 ஓவர் 10 ஓவர் கண்டெயின் பண்ணலாம். அடுத்த 10 ஓவரில் அவங்க எப்படி அடிக்க தான் போகிறாங்க. ஸோ இனிஷியல் பவர் பிளேல யூ நீட் சம்படி டு டேக் த விக்கெட்ஸ். இதை பற்றி ஜடேஜா மகேந்திர சிங் தோனியே போன மேட்சோட போஸ்ட் மேட்ச்ல பேசியிருந்தார். எங்க பவுலிங் இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்குது, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போதான் இந்த காம்பினேஷன் எங்களுக்கு செட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அன்ஷுல் கம்போஜ் உள்ள வந்ததை பத்தி அவரே சொன்னார். எங்களுக்கு இப்போ வந்து ஒரு பேலன்ஸ்டா இருக்குது எங்களுடைய பிளேயிங், நாங்கள் வந்துட்டு பவர் பிளேல விக்கெட் டேக்கிங் எங்க கிட்ட பிரச்சனையா இருக்குதுங்கிறனால தான் நாங்கள் இந்த சேஞ்சை பண்ணோம்னு அவரே சொன்னார். தென் வை டு யூ ஹேவ் டு அகைன் நீங்களே ஒரு அதாவது எப்படின்னா இந்த படம் எந்திரன் படத்தில் நானே தான் அந்த சிட்டி ரோபோ உருவாக்குனேன் அப்புறம் நானே தான் அதை கழட்டி போட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அன்ஷுல் கம்போஜை வெளியே உட்கார வச்சதுல ஐ டோன்ட் ஃபீல் இட் வாஸ் ரைட்ஸ். மேபி இன்ஃபேக்ட் இப்போ அஸ்வின் வந்து விக்கெட் எடுக்க போகலாம், பட் ஏன் வந்து பேக் சீட்ல போவேண்டிருக்கு டிஃபென்சிவ்ல போவேண்டிருக்குன்னா கலியல் ரொம்ப பேடா போட்டாரு. நீங்க பாருங்க, நீங்க வந்து ஸ்டம்ப் ரேஞ்சில் நல்ல அக்யூரேட்டா போட்டுருக்கீங்க எல்லா மேட்ச் இது வரைக்கும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, வைட் ஆஃப் த ஸ்டம்ப்ஸ் கொடுக்குறீங்க. ஃப்ரண்ட் ஃபுட்ல யாருக்கு ரோஹித் சர்மாவுக்கும் ரிகல்டனுக்கும் நீங்க வைட் ஆஃப் த ஸ்டம்ப்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன ஃபீல்டு இருப்பீங்க எனக்கு சொல்லுங்களேன். 9 பேர் உள்ள வைட் ஆஃப் த ஸ்டம்ப்ஸ் கொடுத்தீங்கன்னா கிரிக்கெட்டே ஆட தெரியாதவங்க கூட காலை ஃப்ரண்ட்ல வச்சு ஒரு ஸ்வீர் வீருவோம், ஒரு சீவுவோம், அது எங்க வேணா போகும். அண்ட் உங்களுக்கு 2 பேர் தான் கார்டனிங் அவுட் சைட். அப்போ நீங்க இவர் லைன்ல வந்து ஃபால்டர் ஆனதால ரன் கண்ணாமலாம் ரேட் வந்துச்சு முதல்லயே. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி உள்ளுக்குள்ள வர போல செக்கிங் தான் போவாங்க, ரன் செக்கிங் தான் போவாங்க. அந்த சமயத்துல நீங்க விக்கெட் டேக்கிங் போனீங்கன்னா செல்ஃபிஷ்னு பேசிடுவாங்க, ரணகளமா இட்டு ரொம்ப ஃபாஸ்டா முடிச்சிடும் மேட்ச். அதுதான் பிரச்சனை. இப்போ ஓப்பனிங்ல மட்டும் நல்லா டைட்டா போட்டுக்கணும். அது ஏன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ராடனரி ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் அவங்க. அவங்கள நீங்க வந்து டை டவுன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கணும். ஒரு டெரிஃபிக் யார்க்கரோ இல்ல ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்லோரனோ இல்ல ஸ்டம்ப் டு ஸ்டம்ப், மெயினா ஸ்டம்ப் டு. ஏன்னா ரோஹித் சர்மாக்கு அக்ராஸ் நிறைய பார்த்திருக்கீங்க, பவுன்ஸ் பண்ணி அக்ராஸ் ஆடி மிட் விக்கெட்ல அவுட் ஆகுது எவ்வளவு வாட்டி பார்த்துருக்கும். அதை நீ ட்ரை பண்ணோமா? எந்த பாலுமே ட்ரை பண்ணலையே, அதுக்கான ஃபீல்டு வைக்கல. அதனால சொல்றேன், அது ஒண்ணுதான் அதை நம்ம பண்ணிடணும். இனிஷியலா கொஞ்சம் செக் பண்ணியிருந்தோம்னா டக்குன்னு ஸ்பின்னர் ரொம்ப பெட்டரா இருக்கும். எடுத்த உடனே ஃபிளாம் பாயிண்ட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு எந்த இடத்துலயுமே த்ரூ அவுட் த மேட்ச் 15.4 ஹவர்ஸ்ல அடிச்சிருக்காங்க பாஸ். எந்த இடத்துலயுமே அவங்களுக்கு மேட்டர் ஆஃப் கன்சர்ன் எந்த போலர்கிட்டயும் எந்த பால்லையுமே இல்லை. ஸோ வி வென்ட் டோட்டலி ஆன் த டிஃபென்ஸ். வந்து அஃபென்சிவ்ல போறதுக்கான சான்ஸே இல்லாம போயிடுச்சு மேட்ச். சார் இன்னொரு ஒரு டாக்டிக்கல் மூவ் சிஎஸ்கே பண்ணது, விஜய் சங்கரை பின்னாடி இறக்கி விடுறாங்க, ரவீந்திர ஜடேஜாவை முன்னாடி இறக்கி விடுறாங்க. இப்போ விஜய் சங்கர்னால வந்து எப்பா நீ வந்து முன்னாடி இறக்கி விட்டா நீ நின்று தட்டி தட்டி ஆடி ஆடி ரொம்ப நேரம் ஆடுற, நீ கடைசியில் வா ஒரு 10 பால் கொடுக்குறேன், அந்த 10 பால்ல நீ எதனா அவனை பண்ணிக்கோன்றாங்க. அந்த 10 பால்லையும் அவர் இறக்கி விடல. அப்புறம் அவர் பிளேயிங் லெவலில் விளாடவே இல்லை இன்னைக்கு. சரி ரைட் ஓகேங்க, அப்புறம் நம்ம செகண்ட் ஹாஃப்ல போயிட்டு எதனா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா செகண்ட் ஹாஃப்ல உனக்கு பவுலிங்கும் கிடையாது. அப்போ நான் எதுக்கு தான் இந்த டீம்ல இருப்பேன்ற மாதிரி தான் எனக்கு விஜய் சங்கரோட நிலைமை இருந்துச்சு. ஸோ விஜய் சங்கர்ஸ் ரோல் இஸ் அவரே கன்ஃபியூஷன். அவர் வந்து அவருடைய ரோலை கொடுத்ததை சரியா பண்ணலை, நான் ஒத்துக்கிறேன். பட் அப்போ அவருக்கு என்ன ரோல் இந்த டீம்ல இப்போத்துக்கு பேட்டிங் பொறுத்த வரைக்கும் வென் ஹீ ஷுட் கம் இன் கரெக்ட்லி ஆக்சுவலி நீங்க நினைக்கிறீங்க? இல்ல சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆயிடும். இப்போ விஜய் சங்கருக்கு ஒரு ரோல் இருக்கும்போது யூ ஆர் ஸ்டக். நம்ம கேட்ச் 22 சிச்சுவேஷன் அனுப்பலாமா, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்ற மாதிரி. இப்ப ஜடேஜா லெஃப்ட் ஹேண்டர், டூபே 6 ஹிட்டர். பட் 2 பேருமே அவங்க ஆடின முதல் 5 to 6 overs they were just waiting for the loose ball to clear the fence. எந்த பால் அவுட் சைட் ஆஃப் வைடா போடுறாங்க இல்ல க்ளோஸ் பாலா போடுறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபார்ம்ல வந்து குரூவ்ல வந்து ஓரளவுக்கு டிஃபிகல்ட் டெலிவரிஸ் அடிக்கலாம்னு வரும்போது we are nearing the 20th over. அதான் பிரச்சனை. அதனால வந்த உடனே அடிக்கணும் பாஸ். இப்ப முதல் பால் ஒரு 4 or 6 எங்கேயா பாத்தீங்களா பாஸ் வரைக்கும் சிஎஸ்கே ஆடும்போது டிஃபென்ஸ் நம்ம வந்து வில் ஜாக்ஸ் மாதிரி போலருக்குலாம் டிஃபென்ஸ் ஆடி இருந்தா எப்போ யார் அடிக்கிறது? அப்போ வில் ஜாக்ஸ் மாதிரி போலர் டிஃபென்ஸ் ஆடுவோம் நம்ம, அதுதான் பிரச்சனை. அதனால யூ ஹேவ் டு பிக் ஆன் ஒன் போலர், யாராவது ஒருத்தர் அடிக்கணும். நீ வில் ஜாக்ஸ் போட்டார்ல ஒரு ஓவர், ஆமா வில் ஜாக்ஸ் வந்தெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மினிமம் 6-7 6 அடிக்கணும் ஒரு ஓவரில். வில் ஜாக்ஸ் அப்புறம் இந்த மார்க்ராம் தான் வரும்போது நம்ம அடிக்க போகணும். 6 பால் 6 அடிக்கணும்னு போனா 2 6 மாட்டோம். அந்த மாதிரி போலரே சிங்கிள் ஆடி இருந்தோம்னா அவங்க என்ன ஜாலியா தூக்கி போடுறாங்க. அதான் நம்ம ஃபார்முலாவா போய் மாட்டிக்கூடாதுன்ற
நீங்க எங்கேயான கிரீஸ் விட்டு வெளில வந்து பாத்தீங்களா இன்னைக்கு ரோஹித் சர்மா முதல் ஓவர் 4வது பால் இறங்கி வர்றாரு தப்ப தப்ப தப்பா பண்ண மாட்டேன்றோமே. அப்ப அசை என்ன பண்றாரு? அவங்க இருக்கிற பேட்டிங்கே வந்து ஃபைன் டியூன் பண்றாரா? இல்ல நீங்க நல்ல பேட்டர்ஸ் பேசிக்காவே இன்னும் கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு சொல்றாரா? எனக்கு ஒண்ணுமே புரியல. பேட்டிங் கோச் தான் ரெஸ்பான்சிபிள் இதுக்கு. நீங்க இன்னோவேட்டிவ் ஆடல இம்ப்ரோவைஸ் பண்ணலன்னு யார் ரெஸ்பான்சிபிள்? ஏன்னா அவங்களுக்கு மைண்டே வரமாட்டேன்றது. கிரீஸ் விட்டு வெளில போகணும்ட்டு. பும்ரா நல்லா தான் போடுவாரு. இத்தனைக்கும் ஷார்ட் அண்ட் ரன்ல போட்டு இருக்காரு பும்ரா. நாட் இஸ் ஒரிஜினல் பேஸ். ஏன்னா தன்னுடைய ஸ்பைனல் கார்டை சேஃபா ப்ரிசர்வ் பண்ணிக்கணும்னு ஜஸ்ட் லைக் போடுறாரு. ஃபுல் போலிங்ல போடல. அதுவும் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்ப எந்த போலரை பிக் பண்ணுவோம் அடிக்கிறதுக்கு? அப்ப என்னைக்கு இம்ப்ரோவைஸ் பண்ணும்? ஐ டோன்ட் திங்க் ஒரே ஒரு பால் தூக்கி நவர ட்ரை பண்றாரு கிரீஸ் அவுட். அது சரியா மாட்டல. அதோட விட்டு ரிசைன் பண்ணிட்டாரு அந்த விஷயத்தையே. அதான் நாட் ட்ரைங். இஃப் வி ஹேட் செட் ப்ராபப்லி a score of 180 200 அப்போ ஒரு அவங்களுக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஆஸ்கிங் ரேட் இஸ் 10. ஸோ வி ஹேவ் டு கோ ஃபார் இன்னும் இம்ப்ரூவ்ட் ஸ்ட்ரோக்ஸ் அவங்க போலாம். பட் இது கிளியர் அவங்களுக்கு இருக்கிற மும்பையுடைய பேட்டிங் டெப்த்துக்கு ஜுஜுப்பி மேட்டர். நீங்க எந்த பிச்சுக்கும் அதுக்கும் ஜுஜுப்பி மேட்டர் இந்த ஸ்கோர் உங்களுக்கு அடிக்கிறது. சார் ரச்சின் ரவீந்திரா இன்னைக்கு அவரை வந்துட்டு தொடர்ந்து நம்பிக்கையோட இறக்கிட்டே இருக்கிறாங்க சிஎஸ்கே. பட் ரச்சின் ரவீந்திரா நிறைய ஃபெயிலியர்ஸை கொடுத்துட்டாரு இந்த சீசன் ஃபுல்லாக. டெவான் கான்வேக்கு கொடுக்கப்பட்ட சின்ன ஸ்பேஸ்லேயே ஒரு 2-3 மேட்ச் பார்த்தோம். அதுக்கு மேலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி கான்வே வெளியே உட்கார வைக்க தோணிய சிஎஸ்கேக்கு ஏன் வந்து ரச்சின் ரவீந்திராவை இவ்வளோ தூரம் பேக் பண்ணுறாங்க, கான்வேயை பேக் பண்ணலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேலிட் பாயிண்ட். ரச்சின் ரவீந்திராக்கு இதுக்கு மேல சான்ஸ் கொடுக்க முடியும். கிளியரா தெரிஞ்சு போச்சு வீக்னஸ். நான் சொல்ற வீடியோ அனலிஸ்ட் எல்லாம் பார்த்திருப்பாங்க. போல்ட் கிட்ட சொல்லிருப்பாங்க ஆன் த மிடில் ஸ்டம் கோயிங் அவே போடுங்கன்னு ஓவர் கரெக்டா போட்டு அவ்வளவுதான் போடும். வேற எதுவுமே ஏன்னா ஆடுற ஸ்ட்ரோக்ஸ் இருக்கு ஆன் த ரைட் கிரவுண்ட் வழியா இருக்காரு. ஜஸ்ட் லாக் பண்ணா 4 அதை பண்ணிடுவார். கான்வே அதை பண்ணிடுவார். அந்த விஷயத்துல பெட்டர். 6 அடிக்கிறாரோ இல்லையோ ஜஸ்ட் ஓவர் கவர்ஸ் லாக் பண்ணா 4. அதையும் பண்ணாம கிரவுண்ட் வழியா நீங்க அடிச்சீங்கன்னா அவங்க 4 பேர் வச்சிருக்காங்க. பாஞ்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பிபிஆர் எதிரில் இருக்கிற நான் ஸ்ட்ரைக்கருக்கு அவராலையும் அடிக்க முடியாது. அவர் எப்படா ஸ்ட்ரைக் வரும்னு பார்த்துட்டு இருக்காரு. அவரும் ரொம்ப சுமார் ஆட்டார் இன்னைக்கு. நம்ம ரஷீத் இருக்காரு, ஷேக் ரஷீத் ரொம்ப சுமார் பேட்டிங். ஆஃப் சைட்ல சுத்தமானவர். லெக் சைட்லயும் இவங்க போடல. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரோட வீக்னஸ் ஸ்டடி பண்ணிட்டு தான் வராங்க எல்லாரும் உள்ள. ஸோ அதனால நம்ம வந்து ஓவர் த டாப் என்ன சார் பிரச்சனை? 30 yards சர்க்கிளுக்கு மேல கூட அடிக்க முடியாது. நீங்க பெரிய பவுண்டரி கிளியர் பண்ணலாம், பண்ண வேணாம். 30 yards சர்க்கிள் கூட கிளியர் பண்ணாம கிரவுண்டோட ஆடி அழகா ஆர்டிஸ்டிக்கா ஆடி ஸ்டைலா பார்த்துட்டு இருப்பேன். எங்க சான்ஸ்? அந்த விதத்துல நீங்க சொல்லுங்க கான்வே டெஃபினட்டா மச் பெட்டர் ஆடுவார் இவரோட. சார் மும்பை இந்தியன்ஸோட பவுலிங்கில் என்னதான் சிஎஸ்கே இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப மோசமான பேட்டிங் பண்ணியிருந்தாலும், சிஎஸ்கே வந்து பேட்டிங்னால தான் இன்னைக்கு அவங்கள அழிச்சுக்கிட்டாங்கன்னு நம்ம சொன்னாலும், சில இடங்களில் வந்து மும்பை இந்தியன்ஸுடைய பவுலிங் வாஸ் ஆக்சுவலி அட் இட்ஸ் பெஸ்ட். எங்கே அப்படின்னா மிச்சல் சாண்ட்னர் வந்து 2 குரூஷியலான இடத்துல வந்து விக்கெட் எடுத்திருந்தது. அது வந்து நம்ம ஆயுஷ் மாத்ரே மாதிரி ஒரு செட் பேட்ஸ்மேனை விக்கெட் எடுத்ததாக இருக்கட்டும், பின்னால் வந்து ஒரு விக்கெட் எடுத்ததாக இருக்கட்டும், அவருடைய ஓவர்ஸ் குரூஷியலாக இருந்துச்சு. அந்த ஜடேஜாக்கு வைடு அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் நல்லா போட்டு வைடு பாலை போட்டு இறங்க விட்டு அந்த அளவுக்கு வந்து அவர் பிரெயினை யூஸ் பண்ணி அழகாக இன்னைக்கு விளையாடினாரு சார். மிச்சல் சாண்ட்னர் பவுலிங் வாஸ் சூப்பர். ஆமா, see the advantages of run up. ஒரு தப்பு ரஷீத் கான் மாதிரி ஓடுறதுக்கும் சுனில் நாராயண் அண்ட் சாண்ட்னர் மாதிரி வேற கேட்டகரி. சுனில் நாராயண் அப்படி வந்து அப்படி போடுறாருல அவரு. சாண்ட்னர் மெதுவா வந்து 6'2", 6'3" இருப்பாரு. கையை மேல தூக்கும் போது 8 அடி. பாலை டாஸ் பண்ணும்போது 10 feetல இருந்து வரும். கிட்டத்தட்ட நீங்க ஆடும்போது பால்கனில இருந்து யாரோ பால் போடுற மாதிரி. ஆனா அந்த பால் உங்க ரீச் வராது. அதுதான் விஷயம். நீங்க தட்ட இறங்கி பால் இறங்குற இடத்த பக்கா போக்கஸா பார்த்து அடிச்சீங்கன்னா தான் சான்ஸ். அதுதான் நான் KL ராகுல் அப்படி அப்ரிஷியேட் பண்ண ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அந்த சாம்பியன்ஸ் டிராஃபில உள்ள பூந்து ஒரு 6 நடிச்சா தெரியுமா குரூஷியலா டுவர்ட்ஸ் எண்ட் போது அது கண்ணு முன்னாடி நிக்குது. அதுதான் அன்னைக்கே சொன்னேன், அதான் டேர்னிங் பாயிண்ட். அதனால நீங்க சாண்ட்னர் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸி போலர் மாதிரி இருப்பாரு. ரொம்ப கஷ்டம். இந்த விக்கெட்லயே கஷ்டம்னா டிஃபிகல்ட் விக்கெட்ஸ்ல யோசிச்சு பாருங்க. இந்த பிச்சு டேர்ன் ஆகுது, பட் இறங்கி ஆடவே முடியாத அளவுக்கு டேர்ன் ஆகுது. No demon in the pitch, but it is helping spin. அதுல அஸ்வின் வந்து மீதி பேரோட பெட்டரா போட்டாரு. பட் தன்னுடைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கே பார்க்கும்போது அவர் பெரிய போலிங் இல்ல. அவர் வந்து இன்னும் டெஃபினட்டா கேரம் பால் எல்லாம் விக்கெட் எடுக்கக்கூடிய டெல்லி ஸ்போர்ட் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணிருக்கணும். யாருமே மேஜிக் பண்ணலன்னா எங்க என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சாண்ட்னர் வாஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட். அவர் வந்து ஃபர்ஸ்ட் பாலே ஃபாக்ஸ் பண்ணிட்டாரு. நம்ம ஆயுஷ் ஒரு மாதிரி தேடிட்டாரு ஃபர்ஸ்ட் பாலே. அதனால அதான் ஸ்டம்பிங் எடுத்தாரு. ஷேக் ரஷீத் ஸ்டம்பிங் எடுத்தாரு. பியூட்டிஃபுல்லா அவுட் ஸ்டாண்டிங் டெலிவரி வந்து இப்ப டிராக் பண்ணிட்டு ஒண்ணுமே புரியல.
சார் மும்பை இந்தியன்ஸில் எப்படி வந்து ஒரு சாண்ட்னரை 18th ஓவர் கொண்டு வரணுன்ற ஒரு மூவ் வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். பிகாஸ் இப்போ நான் எப்படி கால்குலேட் பண்ணிட்டே வந்தேன், இப்போ இவங்க யாரை அடிப்பாங்க, இவங்க போல்ட்டை அடிக்க மாட்டாங்க, ஒவ்வொன்றா கணக்கு பண்ணிட்டே வந்தேன், இவர் அடிக்க மாட்டாங்க, பும்ராவை அடிக்கவே முடியாது, யாரை தான் அடிப்பாங்க யோசிக்கும் போது அஸ்வினி குமார் இருந்தார். சரி, ஹார்திக் பாண்டியா கிட்ட 2 ஓவர் இருக்குது, அப்போ இவர் ஹார்திக் பாண்டியா தான் இந்த இடத்துல போடுவார் போல. இப்போ 4 ஓவர் இவங்க ரெண்டு பேர் ட்ரெண்ட் போல்ட்டும் பும்ராவும் போட்டால் ஹார்திக் பாண்டியா போடுவார் போல நினச்சேன். போன மேட்ச்சில் ஹார்திக் பாண்டியா 20th ஓவர் போட்டு ஒரு அடி வாங்கினார்ல, அதில் அவருக்கு என்னென்னா அப்படியே ஒரு ஸ்டெப்பு பேக் போயிட்டு அவர் வந்துட்டு தம்பி நீ போ, தம்பி நீ போன்னு 2 பேர்கிட்ட கொடுத்தாங்க. 2 பேரில் வந்து ஒருத்தர் அடி வாங்கிட்டார், இவர் நம்ம அஸ்வினி அடி வாங்கிட்டாரு. பட் 18th ஓவர் சாண்ட்னர் அகெயின்ஸ்ட் தோனி, ஒரு ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னா கூட சரி ஓகே, அவர் லெக் ஸ்பின்னுக்கு வீக்கு, அவருக்கு போடுறாங்க மிஸ்ட்ரி ஸ்பின்னு நினைக்கலாம். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னை இறக்குறாங்க, அதையும் தோனி அடிக்காமல் சிங்கிள் தட்டு போயிட்டாரு. இவர் ஜடேஜா தடுமாறினாரு. சாண்ட்னர் 18th ஓவரில் அட்டாக் பண்ணாதது வந்து எனக்கு ரொம்ப எப்படின்னே எனக்கு புரியல சார். மைண்ட் வரணும், மைண்ட் வந்து அடிக்கிறது உள்ள வரணும். ஓகே, மைண்ட் வந்து ஃபுல்லா இல்ல, அவ்வளவுதான் விஷயம். நீங்க எனக்கு வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன், நீ என்ன போறியோ இல்லை, இப்போ இறங்கி ஒன்று அடிக்க போறேன் சொல்ல பத்தியா டிட்டர்மினேஷன், அந்த டிட்டர்மினேஷன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. இல்லாட்டா ஒன்றும் பண்ண முடியாது, அது நீங்க பண்ணாதான் நீங்க ஸ்ட்ரோக் ஆட முடியும். பட் நான் ஒன்று சொல்றேன், 180 190 இருந்தா கூட இந்த மாதிரி போலிங் போட்டு எப்படி கண்டெயின் பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க? சான்ஸே இல்லையே. மாஸ்டர் பண்ணிட்டாங்க, கிளியரா மாஸ்டர் பண்ணிட்டாங்க எல்லா டைப்பும் போலிங். சூரியகுமார் யாதவ் ஸ்பின் அடிக்கிறதும் இல்லாம ஸ்பின்னு மட்டும்தான் நான் அடிக்கிறேன்னு நினைச்சிருக்கீங்கல்ல, எங்க உங்க பத்திரிகை நான் கூப்பிடுறேன் அப்படி சொல்லிட்டு டிக் பண்ணி கவாஸ் மேல 6, ஸ்ட்ரெயிட்ல 6, வேற என்ன ஓணும் உங்களுக்கு? ஸ்பின்னர் ஆடும் போது இந்த பக்கம் ஸ்வீப்பு, புல்லு, ஸ்கொயர் கட்ஸ் எல்லாம் அதான் டெவிலியர்ஸ் பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ அட் த மர்சி ஆஃப் சூரியகுமார் யாதவ், ஸ்கை இஸ் த லிமிட் கரெக்டா காமிச்ச ஸ்ட்ரோக் மேக்கிங்ல இதான் லிமிட்டுங்கிறது பியூட்டிஃபுல்லா காமிச்சு ரொம்ப கிளியரா அப்ரிஷியேட் பண்ணணும். டாப் கிளாஸ் என்ஜாய்மெண்ட். ஏன்னா ஒவ்வொரு போலரும் ஒவ்வொரு பேட்டரும் நீங்க அந்த மேட்சை பார்த்துருந்தோம்னா போலர்ஸ்லாம் யோசிப்பாங்க, இவர் மட்டும் நமக்கு எதிராக வந்தா எங்க போறது போறீங்க, பிச்சிலேயே போட முடியாது போல யோசிக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி எவ்வளவு பேட்டர்ஸ் கிரியேட் பண்றாங்க ஸ்கேர. ஸோ இது ஜீனியஸ். அதனாலதான் அவரை கரெக்டா பண்ணாமே இருக்கிறதுக்கு காரணம் தான். இந்த மாதிரி பேட்டிங் பார்க்க முடியும். பாருங்க, முதல்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் பால்ல நீங்க நான் சொல்லிட்டு வரேன் பாயிண்ட், ராக்கெட்ட சொல்லிட்டு வரேன், நீ வேணா பாரு, யூ கோ ஃபார் தி ஸ்வீப். He will not allow any bowler to dominate. You may be the number 1 bowler, I will not allow you to dominate. அந்த ஆட்டிடியூட் வரும். நீ நல்லா தான்மா போடுவேன், நான் அதோட பெட்டரா ஆடுவேன், அந்த ஆட்டிடியூட் ஸ்கை. சிஎஸ்கேவும் அந்த ஆட்டிடியூடோட தான் சார் பவுலிங் போட்டாங்க. நீ எவ்வளோ பெரிய எஸ்கேவையாக இருந்தாலும், நீ எவ்வளோ தடவை என்ன முட்டி போட்டு அடிச்சாலும், நான் அதுக்காக நான் உன்னை பார்த்து பயந்து உன்னை பேக் ஃபுட்டில் ஆட வைக்க ட்ரை பண்ண மாட்டேன், நான் அதே ஃப்ரண்ட் ஃபுட்டில் உனக்கு போட்டு போட்டு ஸ்வீப் பண்ண வைப்பேன்னு சொல்லி அவங்களும் அந்த முடிவோடு தான் இருந்தாங்க. தே வேர் நாட் ஈவன் ரெடி ஃபார் 1 ஷார்ட் பால். அவரை பேக் ஃபுட்டில் ஆட வைக்கணுன்றதுக்கு தயாராகவே இல்லையே அவங்க வந்து இந்த ஸ்வீப்புக்கு ஆசைப்பட்டு. சார் சூப்பராக ஆச்சுங்க, நான் பார்க்காம விட்டேன், அந்த பக்கம் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், ஃபீல்டர் யாரோ கூப்பிட்டாங்கன்னு, ஒரே ஒரு தடவை இன்னொரு தடவை அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி திரும்ப அடிக்கூட்டு வேடிக்கை பார்த்து கை தட்டுறாங்க இவங்க. அவங்க என்ன சொல்றாங்க, 6 தானே அடிப்பேன், 6 எவ்வளவு தூரம் அடிப்பேன், ஸ்கை இஸ் த லிமிட், அதுக்கு மேல அடிப்பேன் அப்படி சொல்றாங்க. ஸோ த ஒன்லி சான்சஸ் அந்த ரசல் ஃபார்முலா, ஆண்ட்ரே ரசல் ஃபார்முலா தான். கமிங் ஆன் த விக்கெட்ஸ், bowling wide and slow, not fast. ஃபாஸ்டா போட்டீங்கன்னா தட்டினா போயிடும். டெட் ஸ்லோ, வைட் அவுட் சைட் தி ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிள் டூபே, விஜய் சங்கர்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த டைப் ஆஃப் bowling which goes angular towards the slips. 1-2 வைடு போகும் ஒரு ஓவருக்கு, வேற வழி கிடையாது. ஆனா போட்டோம், அதான் நீங்க பாத்தீங்கன்னா தோனி எப்பவுமே வைடு போடுறோம்னு கை தட்டுவார். ஏன்னா யுவர் லைன் இஸ் பர்ஃபெக்ட், யுவர் ஃபோக்கஸ் இஸ் பர்ஃபெக்ட்னு அர்த்தம். ஸோ ஸ்லாண்டா ஃபாஸ்டா போடக்கூடாது, திரும்பி சொல்றேன். ஃபாஸ்டா போட்டீங்கன்னா அவர் ஜீனியஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் மேல சீரின் போகும். டீப் ஸ்வீப்பர் கவர் டீப் பாயிண்ட்ல வச்சுட்டு வைட் அவுட் ஸ்கொயர் கட்டுக்கு தான் போட்டான், வேற வழியே கிடையாது. சார் பிஃபோர் வி எண்ட் த வீடியோ சார், நம்ம தோனியை பற்றி எனக்கு ஒரு கேள்வி. அவரோட நீங்கள் எல்லாரையுமே கொஞ்சம் ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் ஏதோ ஒரு மாதிரி இருக்காங்கன்றீங்களே, எனக்கு தோனியே அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. என்னமோ ஒன்று சம்திங் இஸ், அவருடைய அந்த நீயா இல்லை அவர் என்ன நீயா நானா யார் அப்படின்றது எனக்கு தெரியல. அவருக்கு ஏதோ ஒரு இது இருக்குதுங்கிறது எனக்கு தெரியுது சார். பிகாஸ் அவர் அந்த இன்டென்ட்டாக வந்துட்டு மிச்சல் சாண்ட்னரை அடிக்க போகாமல் இருந்ததாக இருக்கட்டும் அந்த 18th ஓவரில், அதுக்கப்புறமா வந்து ஃபீல்டிங் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கோரில் அவர் தான் வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ இருக்கக்கூடிய கேப்டன்ஸ்க்கெலாம் ஏர்லி 2010s அந்த 2010, 12, 11 அந்த 9, 10, 2008, 9 இந்த டைமில் நான் கேப்டன்சியில் இப்படிலாம் கூட ஒரு பவுலிங் சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிறத முதல்ல இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இந்தியாவுக்கு அட்லீஸ்ட் நல்லபடியாக கொண்டு வந்தது அவர் தான் சார்.
ஒரு அஸ்வினை தைரியமாக ஸ்பின்னராக வந்து ஓப்பனிங்கில் இறக்குறது, அந்த மாதிரி நிறைய பண்ணுவார். இன்னைக்கு நீங்கள் கேட்ட கேள்வி தான், எனக்கு மதீஷா பத்திரானாவை நூர் அகமதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸாக சஸ்பென்ஸாக முன்னாடியே கொண்டு வராமல் மேட்சே முடிஞ்சு ரன்ன பால் இருக்கும்போது மதீஷா பத்திரானாவை கூட்டிகிட்டு வராரு, 10வது ஓவரில் தான் நூரை கூட்டிகிட்டு வராரு. எனக்கு புரியல சார், ஏன் அது அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் விழுந்துச்சு, ரிக்கல்டனுடைய விக்கெட்டை இவர் எடுத்தார்ல, ஜடேஜா எடுத்தார்ல, அந்த விக்கெட்டை எடுத்த உடனேவாவது ஒரு நூர் அகமதை உள்ள கொண்டு வந்து பட்டுன்னு ஒரு 2 எண்ட்ல ஒரு பிளாக் பண்ணுவார். எதுவுமே பண்ணல சார். மகேந்திர சிங் தோனி வாஸ் கம்ப்ளீட்லி ஆஃப்ன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆமா, நூறு வந்து ரொம்ப லேட் 9th கொண்டுறது, 9th ஓவர். அண்ட் Pathirana coming in the 14th over when there were just about 50 runs to win. The match is already gone. Something which Shubman Gill did, I told you, for Rashid Khan. 108 to win and just 80ல கொண்டு போய் நல்ல. நூறு கூட நீ ஃபெயிலியர். Pathirana அவருடைய பழைய போலிங் போடல பஸ். முதல் பழைய போலிங் இல்ல. அந்த யாக்கர்ஸ் கிரஷிங் ஆன் த ஸ்டம்ப்ஸ் அது இல்ல. ரொம்ப வேவடா லைன் எங்கெங்கயோ போகுது. பட் இது ஒரு சான்ஸ் பார்த்துக்கலாம். அவ்வளவுதான். திருப்பி சொல்றேன், அவங்க அடிச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நிமித்திட்டாங்க. ஏர்லியா எடுத்துட்டு வந்திருந்தா மேபி 4 overs to 4.2 overs to spare, 2 overs spare அடிச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். அப்படிதான் எனக்கு தோணுது. பிகாஸ் Pathirana is also qualitatively not at his best. அதனால சொல்றேன். அண்ட் ஒரே ஒரு நல்ல விஷயம், அந்த கடைசியில ஒரு பேசுறத பார்த்தேன். தோனி யாரையுமே விட்டு விடுக்கல. கம்ப்ளீட்டா இன்னரோ எல்லா மேட்சும் வின் பண்ணா ஒரு சான்ஸ்ன்றாங்களே, எப்படின்னு கேட்டதுக்கு இம்பாசிபிள், அது முடியாதுன்ற மாதிரிலாம் எதுவுமே சொல்லல. டேக் ஈச் கேம் அட் அ டைம் அப்படின்றது எக்ஸ்ட்ராடனரி ஆட்டிடியூட். என்னை பொறுத்தவரைக்கும் நானும் தான் நினைப்பேன். எதையுமே ரூல் அவுட் பண்ண முடியாது. ஏற்கனவே எனக்கு ஹிஸ்டரி இருக்கு, லைனா நம்ம அடிச்சுன்னு வந்ததுக்கு. அதனால என்ன வேணா நடக்கலாம். மேத்தமேட்டிக்கல் பாசிபிலிட்டி இருக்கு. மீதி பேர் வழியலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பரா ஆடுறவங்க செகண்ட் ஹாஃப்ல கேவலமா ஆடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப டவுன்ல இருக்கவங்க செகண்ட் ஹாஃப் சூப்பரா வருவாங்க. ஸோ அதனால ஆட்டிடியூட் அப்படிதான் இருக்கணும். ஏன்னா 99 out of 100 people will say, இனிமே என்னத்தை வின் பண்ணி என்னத்தை பண்ண போறோம் அப்படின்னு பேசினே இருக்கும். இனிமே என்னத்தை, அதாவது யூஸ்வல் ஆட்டிடியூட். நம்மளும் அதே மாதிரி பேசுறதுல பாயிண்டே கிடையாது. 80 வயசு 85 வயசு வீட்டுல ஒருத்தர் இருக்கிறவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டோ ஆயிட்டு ஒரு அட்மிட் ஆயிட்டார் அப்படின்னு ஐசியூல இருக்காருன்னா காப்பாத்த தான் ட்ரை பண்ணுவோம். எல்லாருமே சேர் அப் பண்ணுவோம், ப்ரே பண்ணுவோம், பாசிட்டிவா தான் இருக்கும். இனிமே அவர்கிட்ட பெருசா நின்று 4 வயசு இருப்பாரு அப்படின்னு நம்ம பேச மாட்டோம். அதனால வி ஷுட் நெவர் கிவ் அப். எதுலயுமே வந்து போட்டோம். இது வந்து கேவலமான உதவியெல்லாம் கிடையாது. அவங்க மாஸ்டர்லி ஆட்டாங்க. அதனால ஹோப்ஸ் பின் பண்ணி தான் இருக்கணும். இப்போ ஒரு பிளேயர் மாறினோன்னு எப்படி ஆச்சு பாருங்க, பவர் பிளே. அப்படி எல்லாம் உட்காந்துட்டாங்க. ஐயோ என்ன ஆடுறான் என் தாள் அப்படின்ட்டு. ஸோ அது ஒன்லி ஒன் மேட்ச் which will bring a turnaround. You have to wait for it. No other go. சார், கலீல் அகமது இன்னைக்கு பவர் பிளேல என்னதான் மோசமாக போட்டிருந்தாலும் ஒரு இடத்துல அவங்க எல்பிடபிள்யூ சான்ஸை ரிக்கல்டனுக்கு அகெயின்ஸ்டா விட்டுட்டாங்க. ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறாங்க. அது வந்து ஆக்சுவலாக ஹிட்டிங் த விக்கெட்ஸ்னு. தோனி பவுலர் யாருமே வந்து அதை பேட்டு பட்டுருச்சு போல என்னமோ நினச்சி விட்டாங்க ரிலாக்ஸ்டா. ஒரு 2 பால் கழிச்சு ஸ்க்ரீனில் காட்டுறாங்க அது ஆக்சுவலாக ஹிட்டிங் த விக்கெட்ஸ், பேட்டில் படலைன்னு சொல்லி. குரூஷியல் இது. அந்த இடத்துல ஒரு பவர் பிளேல ஒரு விக்கெட் தேவைப்பட்டுச்சு இல்லையா, அந்த இடத்துல வந்திருக்க வேண்டியது அது ரிஸ்க். ஆனா ஒண்ணு சொல்றேன், இப்ப நீங்க சொல்றது இப்ப ஒரு சூரியகுமார் யாதவுக்கோ இல்ல ஒரு ஹர்திக் பாண்டியாக்கோ தான் நீங்க நம்ம வருத்தப்படலாம். ரிக்கல்டன் பெருசா ஒன்னும் ஒரு ஸ்கேல் கிரியேட்டே பண்ணலையே பேட்டிங்ல இது வரைக்கும். அதனால இது ஒரு பெரிய இஷ்யூ நம்ம எடுத்துக்க வேணாம். ஏன்னா அவர் எப்பயுமே அவுட் ஆஃப் தி ரெடி இருக்காரு. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க சொல்றது மெயின் ஸ்டே, இன்னைக்கு ரோஹித் ஆடின பேட்டிங் இன்னைக்கு சூரியகுமார் யாதவ் மாதிரி இருக்காதுன்னா அப்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அதான் நான் இனிமே சொல்லுவேன். ஒரு கேட்ச் விட்டது கூட அடுத்த ஓவர்ல அந்த விக்கெட் அவுட் ஆயிடுச்சுன்னா அந்த கேட்ச் விட்டது பெரிய விஷயம் கிடையாது. பட் அந்த விடுறது கேட்ச் வந்து கம்ப்ளீட்டா ரிசல்ட் மாத்த போதுன்னு அப்ப நம்ம பிளேம் பண்ணுவோம். ஸோ அதான் அவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. ரைட் சார், ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்துட்டாரு. எல்லாரையும் ஃபார்முக்கு வர வைக்கிறதுக்காக சிஎஸ்கே தங்களுடைய முயற்சி எடுக்கிறாங்க. ரொம்ப நாளாக ரோஹித் சர்மா வந்து ஒரு ஷார்ட் இன்னிங்ஸ் ஆடுறாரு. நான் தான் வருத்தப்பட்டு உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன், என்ன சார் ஒரு 13 பால் 25, 14 பால் 27 இப்படி அடிக்கிறாரு, இது போதுமா சார்? ரோஹித் சர்மாவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா? லாங் இன்னிங்ஸ் அவர் ஆட மாட்டேங்கிறாரேன்னு கேட்டேன். நிவர்த்தி பண்ணிட்டாங்க. சிஎஸ்கேக்கு கோடான கோடி நன்றிகள். அதான் வந்து இப்போ இந்த மேட்ச் வந்து ஒரு ஆரம்பத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுஷ் வந்து ஒரு வைப் செட் பண்றாருல, ஆயுஷ் மாத்திரே ஒரு வைப் ஒன்று செட் பண்றாரு. இப்படி கூட ஆடுவாங்களான்ற ஒரு எண்ணம் வருது மும்பைக்கு. அது அப்படியே அந்த டெம்போவை பில்ட் பண்ணிட்டு போய் 200+ அடிச்சுன்னா அவங்களுக்கு எதிர் டீமுக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை வரும், என்னடா அது இப்படி அடிச்சிட்டானுங்க திடீர்னு. அப்படி வரும்போதுதான் எங்க வரணும் சொல்லு, எந்த இடத்துக்கு வரணும் சொல்லு, நான் வரேன் அப்படின்னு சினிமாவில் ஒரு டைலாக் மாதிரி உங்க ஏரியாவுக்கு வரேன், அங்கடேக்கு வரேன், வந்து நான் காமிக்கிறேன் யாருன்றத வேற கேட்டோன்னு சும்மா உதறது இல்லைன்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிக்கணும். அதை கோட்டை விடணும். அதை நம்ம இந்த மேட்சை பண்ணியிருந்தோம்னா அதை சிஎஸ்கே ஃபேன்ஸ் அத்தனை பேருமே கான்பிடென்டா சொல்றாங்க மீது எல்லா மேட்ச் ஜெயிச்சிரும்.
ஸோ அதுதான் அதை நம்ம விட்டுறக்கூடாதுன்ற. இந்த எந்த மேட்ச்மே விடக்கூடாது. ஈஸி டீம், டஃப் டீம் எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவா தான் ஆடணும். நான் சொன்னது என்னன்னா, எல்லா பாலும் சிக்ஸ் அடிக்கிற மாதிரி ஆடணும், இவங்க சிங்கிள் அடிக்கிற மாதிரி ஆடணும் எல்லாரும். அந்த ஆயுஷை தவிர திருப்பி ஹியூஜ் சிங்கிளுக்கே ஆடுறாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு கூட அந்த கடைசியில உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்ற மாதிரி என்ன ஜோக்குன்னா, இன்னைக்கு என்கிட்ட ஒருத்தர் ரொம்ப சீரியஸா பயங்கர கிரிக்கெட் ஃபேனட்டிக் என்ன வந்து கேட்கிறாரு, 11ல ஏதாவது சேஞ்ச் இருக்குமா அப்படின்னாரு. 11ல என்ன பெரிய சேஞ்ச்? தலைகீழ பார்த்தாலும் அது 11 தான். இந்த நம்பரை மாத்தி போட்டாலும் 11 தான். திரும்பி பாரு ஆளே காணோம். ரொம்ப சீரியஸா யோசிக்காதீங்க. அவர் பாவம் சார். அவருக்கு என்ன நிலைமையோ பாவம், எங்க யார்கிட்ட போய் புலம்பிக்கிட்டு இருக்கிறாரோ தெரியல. ரைட், ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். நாளைக்கு நம்ம சூப்பர்பான ஒரு மேட்ச்ல வந்து பார்ப்போம் எப்படி இருக்க போகுது என்னங்கிறத அந்த வீடியோல வந்து பேசுவோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் சார். Against KKR is GT இல்லையா? ஆமா. So it's a delight for us because we are going to be watching a lot of Tamil Nadu players in action. So super டூப்பரா இருக்கும். வாழ்த்துக்கள். மறுபடியும் பார்ப்போம். எது சேஞ்சஸ் எப்படி நடக்குது, என்னென்ன மேஜிக் நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு சின்ன மேஜிக் ஒன்று சிஎஸ்கேல நீங்க நடந்தது. அந்த மேஜிக் உடைய பேர் ஆயுஷ் மாத்ரே. அவர் கம்ப்ளீட்டா சிஎஸ்கே உடைய ட்ரெண்ட மாத்ரே அப்படின்ற மாதிரி மாத்துறாரா பார்ப்போம். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். மறுபடியும் சந்திப்போம். ஆன் அவர் ஃபேவரட் RRR.